இங்கே இந்த பொண்ணு அவளோட லவ்வரை பார்க்கறதுக்காக வேலை செய்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் பார்க்குறா. அங்கே ஆளை காணோம். ஓனர் சொல்கிறாரு, என்கிட்டயே காசை வாங்கிட்டான் ஓடி போயிட்டான்னு. பார்த்தா சொல்கிறேன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வர அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல. அவங்க அப்பா திட்டுறாரு, இவ்வளோ நேரம் எங்கே சுற்றிட்டு வர, இப்படியே பண்ணிட்டு இருந்தா விளங்காத ஒருத்தன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும் போல இருக்கு. லேட்டாக தான் போகிறா. உள்ளே உட்காந்து எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறா. பாதியிலே எந்திச்சு போய் பாத்ரூமில் வாந்தி எடுத்துகிட்டு வரா. பக்கத்தில் ஃப்ரெண்டு பஸ்ஸில் சொல்லிக்கிட்டே வரா, உன்னோட லவர் வந்து நிறையா பொண்ணு கூட தொடர்பில் இருக்கான் போல இருக்கு, உன்னை ஏமாந்து தான் போகிறான்னு சொல்லிட்டு. இந்த லவர் பையன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலயமா தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் கருவை கலைச்சிடலான்னு சொல்லிட்டு காரில் போய்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா, உன் லவர் வந்து சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவன் நல்லவன் தான் இன்னும் நம்பிக்கிட்டு இந்த பொண்ணு கோவத்தில் கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கே திரும்பி வந்துடுறா. இவன் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கே போய் பார்க்குறா. அப்போ ஓனர் சொல்கிறாரு, அவன் கடன் காசை எனக்கு திருப்பி அனுப்பிட்டான், ஒரு கவரில் அட்ரஸ் இருக்குது, நீ வேணா அந்த அட்ரஸுக்கு போய் பாருன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு அந்த அட்ரஸை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு போய் கதை தொட்டினா. வெளியே வந்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறான். நம்ம 2 பேரும் தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, இங்கே எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவன் உள்ளே போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் கிளம்பி எங்கேயோ வெளில போகிறான். இந்த பொண்ணு வாசல்லே தான் நிற்கிறான். அவன் சாவி வச்சுட்டு போன இடத்த அவள் பார்த்துடுறா. கதவு திறந்து உள்ளே போய் பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான். அப்போ அவனோட ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான் போல இருக்குது. அடிக்குது. அட்டன் பண்ணால் அந்த பொண்ணு தான் வந்து ஃபோன் பண்ணி இவங்கிட்ட முத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. அவன் வரதுக்குள்ளே கதவை சாத்திட்டு மறுபடியும் வெளில நிற்கிறா. இன்னும் நீ போலையான்னு சொல்லிட்டு இவன் கதவை திறந்து உள்ளே போகிறான். இந்த பொண்ணு மலையில நின்றுட்டு இருக்கா. இவன் அதை பார்த்துட்டு சுற்றி முற்றி இருக்கவங்களாம் நம்ம திட்ட போகிறாங்கன்னு கொடையை வச்சு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு மாசமாக இருக்க விஷயத்த இந்த பையன்கிட்ட சொன்னவனா பதறி போயிடுறான். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த கருவு கலைச்சிடலான்னு சொன்னா. இந்த பொண்ணு சொல்கிறா, அதுக்காகலாம் வரல, அவன் கூட சேர்ந்து வாழணும், என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இவன் அந்த பொண்ணு சொல்கிறதையே கண்டுக்காமல் அவனோட லவ்வர் ஒருத்தி ஃபோன் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அதை பார்க்குறா. ஒரு டைமில் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறா. நைட் டைமில் வண்டிக்கெலாம் வந்து கை போட்டு பார்க்குறா, யாருமே நிறுத்தலை. இவன் பைக்கில் கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் விட்றேன்னு சொல்லும் போது கூட வரமாட்டேங்கிறா. இவன் பின்னாடியே போகிறான். ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஃபோன் வருது. இவன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அது எல்லாத்தையும் பார்க்குறான். கடைசியாக இவன் ஃபோனில் வச்சுருந்தா அவனோட வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இவன் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா.